சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் புதிய மாதத்தில் ஆராதிக்க எங்களை திரும்ப செய்து இந்த வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்குற ஏழை கர்த்தர் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. தேவனாக மகிமைப்படுத்தும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் பிரோஜனமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கடந்த 5 மாத காலங்கள் நம்மை பாதுகாத்த தேவன் புதிய மாதத்தை காண செய்ததற்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 5 மாத காலங்கள் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தையும் காண செய்தபடியால் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். நீங்க குதிரை குறித்து பார்த்தீங்கன்னா, வேகமாக ஓடுகிற ஒரு மிருக ஜீவன். அதுல பண்டைய நாட்களிலே யுத்தத்துக்கு யுத்தம் வருகிறது என்று சொன்னால், முதலாவது அவர்கள் தங்களுடைய போர் வாகனமாக இருக்கிற குதிரையை ஆயத்தப்படுத்துவார்கள். யுத்தத்திற்கு போகும்படியான குதிரையை ஆயத்தப்படுத்தி தங்களுக்கு உண்டான அந்த போருக்கு உண்டான உடைமைகள் எல்லாம் போட்டுவிட்டு வாளை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகும்போது குதிரையிலே வேகமாக போய் யுத்தம் செய்வார்கள். என்னதான் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாலும் ஜெயத்தை தருகிறவர் யார் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனைதான் தடைகள் வந்தாலும், குதிரை எத்தனைதான் நம்ம ஆயத்தமா இருந்தாலும், நமக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பேர் உண்டு, யெகோவா நிசி என்று சொல்லி. யெகோவா நிசி என்று சொன்னால் ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயக்கொடி. அல்லேலூயா. யெகோவா நிசி என்று சொல்லுகிற தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஜெயம் என்று சொன்னால் வெற்றி என்று இன்னொரு பொருள் உண்டு. நம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை சார்ந்து இருக்கும் போதுதான் நமக்கு ஜெயத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுல தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறார், வெற்றியை தருகிறார் என்று சொன்னால் 3 காரியங்கள். ஒன்று, யுத்தத்தில் தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார். இரண்டாவது, பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். மூன்றாவது, சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தவராக அவர் காணப்படுகிறவராக. அல்லேலூயா. 3 காரியங்கள். ஜெயம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் எதிலிருந்து நமக்கு வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, யுத்தம் செய்யும் போது துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம போராட வேண்டியது யுத்தம் எப்படி என்றால் பிசாசோடு போராட வேண்டும். இரண்டாவது, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜெயத்தை நம் மூலமாக தேவன் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, சிலுவையிலே தேவன் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல நாமும் தேவ சமூகத்திலே ஜெயத்தை பெற்றவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யுத்தத்திலே ஜெயம். எப்படி நம்ம யுத்தத்திலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, யுத்தம் வருகிறது என்று சொன்னால், யுத்தம் நமக்கு வருகிறது என்று சொன்னால், நம்ம என்ன தேவ சமூகத்தில் காத்திருந்து யுத்தத்துக்கு போகிற வழிகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். இங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் சொன்னால், எத்தா யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பும்போது ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போறான். யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எனக்கு முன்னாடி எது வருதோ அதை ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்றான். அங்க
எப்தாவுடைய மகள் சொல்லுகிறான், அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராக உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினான். அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நம்ம சும்மா உட்கார்ந்துட்டல்ல, நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது, ஜெபத்திலே நாம் யுத்தம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதி நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடாமல் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். அதனால் ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாரா? 10ஆம் அதிகாரம், நியாயாதிபதி புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அல்லேலூயா. யோசுவா காலம் வர வரைக்கும், யோசுவா இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தலைவன் இல்ல, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறாங்க. நியாயம் விசாரிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்களா? நியாயம் விசாரிக்கும் போது நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நாட்கள் போக போக மீண்டும் அந்நிய தேவர்களை சேவிப்பாங்க. அந்நிய தேவர்களை சேவிக்கும் போது ஆண்டு என்ன செய்வாரு? 10 வருஷம் 18 வருஷம் 40 வருஷம் அடிமைத்தனத்துக்கு விட்டு போடுவாங்க. இங்க அப்படித்தான் அம்மோன் புத்திரர் கையிலே தேவன் பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விட்டு போட்டான். 18 வருஷம் அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. 18 வருஷம் அவர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் ஏதாவது செய்வோம் என்று சொன்னால் தேவன் பார்ப்பார். ஒரு டைம் 2 டைம் பார்ப்பார். அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை விட்டு வழி விலகி போன உடனே ஆண்டவர் பெலிஸ்தர் கையிலோ அம்மோன் புத்திர கையிலோ பாபிலோன் சிறைப்பட்டு போகும்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் மனம் திரும்புவாங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. 10வது வசனம் வாசிக்கலாம். 10:10. அல்லேலூயா. 18 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தோணுது, நான் தேவனை விட்டு வழி விலகி போனேனே, அதனால தான் இந்த அடிமைத்தனம், அதனால தான் எனக்கு இந்த பாடு, அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக யார் வேண்டும் என்று சொல்லி தெரியல. அப்ப அந்த தேசத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேரு தான் எப்தா. எப்தா யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது, கீலேயாத்திலே எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தபடி அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் அந்நிய தேசத்து பிள்ளையா இருந்தபடியா அவனை துரத்தி விட்டாங்க தேசத்துல. அவன் சொல்ல பாருங்க, 2ஆம் அதிகாரம் கீழே, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். அவன் தேசத்தை விட்டு ஓடி போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அவனுக்கு குடும்பம் ஆயிற்று, அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. இப்படி இருக்கும்போது சில நாளைக்கு பின்பு, அதை 4வது வசனம் வாசிக்கும் போது, சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. முறையிட்டாங்க. முறையிட்டதுக்கு அப்புறம் தலைவன் இல்ல, எப்தாவை துரத்தி விட்டுட்டாங்க. அவன் தான் பராக்கிரமசாலி, நியாயாதிபதி. எப்தா துரத்தி விட்டபடியால் யுத்தம் செய்யறதுக்கு ஆள் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? யுத்தம் செய்யும்படியாக எப்தாவை அழைக்கும்படியாக அங்கே போகிறார்கள். அவன் போனபோது சொல்றான், நீ என்ன தேசத்தை விட்டு துரத்தி விட்டீங்க, எதுக்கு என்னை தேடி வந்தீங்க? அப்பனா நான் கேட்கறதுக்கு நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி, நான் இந்த யுத்தத்துல நான் உங்களோடு நிற்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்தாவை கேட்டாங்க. அல்லேலூயா. 4வது வசனம் 5-6வது வசனம் வாசிக்கும் போது எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் போய் கேட்கிறாங்க. யாரை துரத்தி விட்டு எப்தாவை போய் கேட்கிறாங்க. எப்தாவிடத்துல போய் கேட்கிறாங்க, நீங்க வந்து எனக்கு யுத்தம் பண்ணு, எங்களுக்கு சேனாதிபதியா இருந்து சொல்லி. அதற்கு எப்தா கீலேயாத்து மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று சொல்லி. இல்லையா? ஒரு ஆபத்து வருது, எனக்கு உதவி செய்து கேட்க வரும்போது சொல்றான், என்னை என் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தி விட்டீங்கல்ல, என் தேசத்துல இருந்து என்னை துரத்தி விட்டீங்கல்ல, என்னுடைய இடத்துல இருந்து என்னை துரத்தி விட்டீங்க, இப்ப ஏன்
என்னிடத்தில் உதவி கேட்க வந்தீங்கன்னு சொல்லி எப்தா கேட்டபோது அவன் சொல்றான், இப்பொழுது உங்களுக்கு வந்தோம் உங்களோட வார்த்தையின்படி, அதாவது 10வது வசனத்துல மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யப்பட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்று சொல்லி, அல்லேலூயா, யுத்தத்துல ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி எப்தா கர்த்தரை நோக்கி அவன் சொன்னதுக்கு அப்புறம் யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ண போன போது நடந்த காரியம், கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எப்தா யுத்தம் பண்ணினான், தேவன் ஜெயத்தை அவருக்கு கட்டளையிட்டார். வாசிக்கும் போது 21வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். எப்தாவை தேடி வந்து யுத்தத்துக்கு போகும்போது எப்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனை எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேல் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் யுத்தத்திற்கு போகும்போது தேவனுடைய ஆலோசனை கேட்டு போக வேண்டும். ஏனோ நமக்கு யுத்தம் வருகிறது, நமக்கு ஒரு போராட்டம் வருகிறது, நமக்கு ஒரு பாடு வருகிறது என்று சொன்னால் உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது யுத்தம் வரும். நம்முடைய யுத்தம் எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களோடு தான் நம்முடைய யுத்தம் இருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு தான் நமக்கு யுத்தம் இருக்க வேண்டும். மனுஷரிடத்தில் மனுஷ யுத்தம் அல்ல. நாம் யுத்தம் செய்ய வேண்டியது பிசாசோடு. நாம் யுத்தம் செய்ய வேண்டியது பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக நம்ம போராட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய யுத்தம். அந்த நாட்களில் எப்தா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து 18 வருஷம் பெலிஸ்தர்கள் அம்மோன் குதிரை கையில் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்கும்படி எப்தா என்ன பண்றாரு? யுத்தத்துக்கு போய் யுத்தத்திலே ஜெயத்தை பெற்று கடந்து வருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், தாவீது யுத்தத்துக்கு போறான். தாவீது யுத்தத்துக்கு போகும்போது தேவனுடைய ஆலோசனையை கேட்டு கடந்து போறான். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதுல 18 வாசிக்கும் போது, பெலிஸ்தரே வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்களை பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். இங்க தாவீது என்ன செய்யறான்? ஆலோசனை கேட்கிறான். இரண்டாவது, தாவீது அவர்களை முறியடித்த பின்பு மறுபடியும் யுத்தம் வருது. பெலிஸ்தர் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பெலிஸ்தர் திரும்ப வராங்க. 22வது வசனம், பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் 2வது முறை விசாரிக்கிறான். 2வது முறை விசாரிக்கும் போது கர்த்தர் அவருக்கு ஒரு செய்கை சொல்றாரு. வாசிக்கலாம் 23வது வசனத்திலிருந்து. இங்க தாவீது யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் இடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே எப்படி நாம் போக வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற பாருங்க. மனுஷன் கொடுக்கிற மாதிரி எல்லாம் ஆலோசனை இல்லை. ஆண்டவர் கொடுக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிறது வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற அந்த இது தியானிக்கும் போது தாவீது எப்படி அந்த முசுக்கட்டை செடி, இப்போ ஒரு செடி இருக்குது, ஒரு செடியோட அந்த நுனியில் இருக்கிற இறைச்சலை கேட்க வரும்னு சொன்னா அது சுற்றிலும் அந்த பகுதி அமைதியா இருக்கு. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அப்படி சொல்ல, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே சொல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழுந்து. முசுக்கட்டை செடியினுடைய அந்த நுனியினுடைய இறைச்சலை கேட்கும் போது அவன் யுத்தத்துக்கு போவதற்கு வேகமா இருந்தது. யுத்தத்துக்கு போவதற்கு நம்ம ஆலோசனை
நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு போகிறேன், இது நான் போலாமா வேண்டாமா, இது போனா எனக்கு ஜெயம் கிடைக்குமா என்று சொல்லி கேட்கும். நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கேட்கறதையே கிடையாது. போய் நடக்கலைன்னா ஆண்டவர் என்ன ஜெபத்தை கேட்கல, எனக்கு பதில் தரல அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் மேல பலி கொடுத்துருவாங்க. இல்லையா? இங்க தாவீது என்ன பண்றான், கர்த்தரிடத்தில் விசாரித்து கடந்து போனான். தேவன் தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக புறப்பட்டிருப்பான். அல்லேலூயா. தேவன் எனக்கு முன்னாய் போக வேண்டும் என்று சொன்னால், யுத்தத்தில் நான் ஜெயம் பெற வேண்டும், யுத்தத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவன் எனக்கு முன்பாக புறப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் புறப்படாமல் மனுஷன் போய் நான் போய் யுத்தத்துல ஜெயம் பெறுவேன் என்று சொல்லி மாம்சத்துல என்னதான் முடிவெடுத்து போனாலும் அது நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசார் எல்லை மட்டும் முறியடித்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நாம் நடக்கும் போது, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நாம் யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக. இல்லையா? எப்தா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு யுத்தத்துக்கு போனா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். தாவீது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு யுத்தத்துக்கு போனா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அது பிரகாரமாய் நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், பிசாசின் பிடியிலிருந்து ஜெயம். யாருக்கு பிசாசின் பிடியிலிருந்து ஜெயம் என்று கிடைத்தது சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கும் போது 32 வாசிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த உண்மையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலமும் காணப்படவில்லை என்றார். அல்லேலூயா. இங்க பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை ஆண்டவருக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தபோது அவன் எப்படிப்பட்டவன், பிசாசு பிடித்தது நிமித்தமாக அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஊமையா இருக்கிறான், பேச முடியறது இல்லை. பிசாசு பிடித்தவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, பிசாசு பிடித்தவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது உம்முன்னு இருப்பாங்க, ஒரு விதமாக ஒரு பேச மாட்டாங்க. ஆனா இங்க அவர் புறப்பட்டு அந்த புறப்பட்டு போகும்போது பிசாசு பிடித்த உண்மையான ஒரு மனுஷனை அவருக்கு கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு அந்த ஊமையன் பேசினான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்று சொன்னால், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால், பிசாசின் பிடியில் இருக்கிற குடும்பங்களுக்காக, பிசாசின் பிடியில் இருக்கிற மனுஷர்களுக்காக ஜெபிப்பது நம்மில் உள்ள கடமையாக இருக்கிறது. இங்க ஆண்டவரத்தில் கொண்டு வராங்க. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடு ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. பிசாசு பிடியிலிருந்து இயேசு அநேகரை விடுவித்தார். ஊமையனா இருந்தவனை விடுவித்தார். குருடரும் ஊமையனா இருந்தவனை ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம். இங்க அவனுக்கு ஒரே ஒரு மகன் தான். அந்த மகன் பிசாசு பிடியில ரொம்ப அவதிப்படுறான். வாசிக்கிறான் 37வது வசனத்திலிருந்து. மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான் என்று சொல்லி தன் மகனுக்காக தகப்பன் வேண்டுதல் செய்கிறான். மலையிலிருந்து ஆண்டவர் இறங்கி வர திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. எதிர்கொண்ட போது அவர்கள் நடில ஒரு கூப்பிடுறான், ஆண்டவரே என் மகனை கடாட்சி தருளுங்க என்று சொல்லி. ஏனென்று சொன்னா அவனுக்கு ஒரே ஒரு மகன் தான். அந்த
அந்த மகன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பிசாசின் பிடியில் இருக்கிறான். பிசாசு பிடியில் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அவனை நுரைத்தள்ள அலக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாக இருக்கும். ஒரு பிசாசு பிடிக்கிறான், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மகனுக்கு பிசாசு பிடிக்கிறது. அந்த பிசாசு எப்படிப்பட்டதா இருக்கிறான்? அவனை அலறுகிறவனா இருக்கிறான். அலறுகிறான், அவனை அலைக்கழிக்கிறது, நுரைத்தள்ளி அவனை கசக்கி ஒன்றுமில்லாம போடும்போது, ஆனா அந்த பிசாசு அவனை விட்டு போகல, அதுக்குள்ளேயே தான் இருக்கிறான், பிள்ளைக்குள்ளேயா இருக்கு. எனக்கு அதை துரத்தி விடும்படி எனக்கு வேண்டிக் கொள்ளுங்க என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் சமீபத்து வருகையில் 42வது வசனத்தை வாசிக்கலாம். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்து நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே அந்த மகனுடைய தகப்பனுடைய வேதனையை கண்ட இயேசு மகனுடைய வேதனை கண்டு அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து அந்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்காக நாம் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க, அந்த காலத்தின் அதிகாரங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிப்பது நம்ம இருந்த கடமையாக. மூன்றாவது காரியம், சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார், ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அல்லேலூயா. யார் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. அவர் எதில வெற்றி சிறந்தாரா? துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களையும் குறித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நமக்கு உண்டான பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துரைத்தனங்களையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் பாவத்துக்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து அவர் சொன்னபடி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் போது, அல்லேலூயா, எப்படி சொல்லி? தேவனுடைய கரத்திலே நாவை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அந்தகாரத்தின் இருளையும் அந்தகாரத்தின் துரத்தனங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டு தாம் சொன்னபடி சிலுவையிலே அவர் மரித்து பிசாசின் மேலே கர்த்தர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. துரத்தனங்கள் மேலே கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்தகாரத்தில் லோகாதிபதியோடு பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. தாம் சொன்னபடி 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் 6வது வசனம் 24ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். ஆமென். அவர் சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். எதற்காக? அவர் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் பிசாசின் தலையை நசுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்து தாம் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கல்லறை இன்னும் திறந்ததா இருக்கு. அவருடைய கல்லறை இன்னும் திறந்ததா இருக்கு. அவர் சிலுவையிலே ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை சாபம்தான். அந்த சாபத்திலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு அதிகமாய் தேவனை ஆராதித்து அவர் மேலே அதிகமாய் விசுவாசம் வைத்து நாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஜெயத்தை பெற்றுக் கொள்வதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வருவான் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறார். அல்லேலூயா. கலப்பையில கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற வேலையே கிடையாது.
ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், பின்னிட்டு திரும்பியே பார்க்க கூடாது. பழைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பழைய வாழ்க்கைக்கு போகும்போது அது நல்லா தான் இருக்கு, ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, ஆனா முடிவு மிகவும் கொடுமையா இருக்கு. இல்லையா? தேவனை அழைத்தது அவரை ஆராதிக்க, அவர் சிலுவிலை எப்படி துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமாக சிலுவிலை வெற்றி சிறந்தாரோ அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இல்லையா? நாம் அனுதினம் ஆவிக்கிற வாழ்க்கையில் அனுதினம் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சும்மா கடமைக்கு அல்ல, சும்மா ஏனோதானம் என்று சொல்லி அல்ல, தேவனை முழுமனதோடு பயபக்தியோடு கர்த்தரை ஆராதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற வேதவசனங்களை தியானித்து நம் உலகத்தில் இருக்கிற பிசாசானவனை வெற்றி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிலுவையில தேவன் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையில வெற்றி சிறந்தது போல தேவன் இயேசு வெற்றி சிறந்தது போல நாமளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எபேசியர்களுக்கு நிருபம் நமக்கு எதுல ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கலாம். 10வது வசனம் 6ஆம் அதிகாரம், எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10. கடைசியாக என் சகோதரனே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவைகள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை காலிலே தொடுத்தவர்களாய், பொல்லாங்கான் எய்யும் அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இல்லுங்கள். ரட்சணையும் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லையா? எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணு வேண்டுதலோடு விழித்துக் கொள்ளுங்கள். இல்லையா? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய போராட்டம். போராட்ட யுத்தத்துக்கு போகும்போது ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எல்லாம் நமக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். இல்லையா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும். இந்த காலை வேளையில இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்போம், யுத்தத்திலே வெற்றி பெறுவோம், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுப்போம். சிலுவிலை தேவன் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல நாமும் தேவ சமூகத்திலே செபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூக தலையில் தாழ்த்தி கண்களை மூடி நம்ம செபிப்போம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, யெப்தா உம்மிடத்துல கேட்டு யுத்தத்துக்கு போய் ஜெயத்தை பெற்றார். தாவீது யுத்தத்துக்கு போகிற வழியை தாவீதுக்கு தெளிவாய் நீங்க கொடுத்த ஜெயத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே, பிசாசின் பிடியிலே இருந்து தன்னுடைய மகனை அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனுடைய இருதயத்தை கண்டு ஆண்டவர் இந்த மகன் பிசாசின் பிடியிலிருந்து மகனுக்கு ஜெயத்தை கொடுத்து மனிதனாய் மாற்றி அவனுக்கு தகப்பனிடத்திலே ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, கடைசி துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆண்டவரே எல்லாம் வெளியரங்கமாக சிலுவிலே வெற்றி சிறந்தது போல நாங்களும் தகப்பனை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இவர்களோடு கூட என்கிற அந்த விசுவாசத்தோடு ஒரு சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர், வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, யெகோவா நிசியா இருந்து பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.